உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்போது நாம் தீராத வியாதியை நீக்கும் மாவூற்று வேலப்பரை பற்றி அறிய இருக்கின்றோம். ஆண்டிப்பட்டி மாவூற்று வேலப்பர் திருக்கோவில் தெப்பம்பட்டியில் இருக்கின்றது. உலகத்தை உருவாக்கிய இறைவன் தான் படைத்த இந்த பூமியில் தோன்ற விரும்பினார். அதன் காரணமாக நம் நலனுக்காகவே நாம் அனைவரும் தெய்வத்தின் குழந்தைகள். அதனால்தான் நம்முடைய படைப்பில் உருவான குழந்தைகள் எப்படி இந்த பூமியில் தனியாக வாழும் என்ற எண்ணத்தில் மனிதர்களுடன் ஒருவராக தெய்வங்கள் பூலோகத்தில் தோன்றினார்கள். நமக்கு நடந்த பிரச்சனை அனைவரிடமும் சொல்ல முடியாதுங்க. அப்படியே சொன்னாலும் இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் அந்த நபர் நமக்கு எதிராக மாறும் பொழுது நம் பிரச்சனையை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள். ஆனால் அதே பிரச்சனையை இறைவனிடம் சொன்னால் ஆறுதல் கிடைப்பதுடன் அதற்கு தீர்வும் கிடைத்துவிடும். இறைவன் என்றும் நமக்கு எதிராக மாற மாட்டார். ஆனால் ஒருவேளை நாம் இறைவனுக்கு எதிராக மாறினாலும் நாம் இறைவனிடம் சொன்ன பிரச்சனையை தீர்ப்பாரே தவிர மேலும் சங்கடப்படுத்த மாட்டார். முருகப்பெருமான் தான் பக்தர்களை காக்க பூலோகத்தில் தோன்ற விரும்பியதால் தான் இந்த பூமியில் பிறந்த வள்ளியை திருமணம் செய்து நம்முடனே பூலோக வாசியாக இருந்து விட்டார். அத்துடன் சிவபெருமான் விநாயகரையும் கந்தனையும் உலகத்தை சுற்றி வரச் சொன்ன உடனே முருகப்பெருமான் பூலோகத்தை விரும்பி சுற்றியதனால் மக்களின் துயரத்தை போக்க பல இடங்களை கண்டறிந்தார். முருகப்பெருமான் இருக்கின்ற இடங்கள் குன்றாக இருந்தாலும் மக்களின் ஆரோக்கியத்திற்காக ஒரு உடற்பயிற்சியாகவும் இருக்கும் என்ற காரணத்தினால்தான் குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் குடியிருக்கின்றான். சரி, ஆண்டிப்பட்டியில் தோன்றிய வேலவனை பற்றி அறியலாமா? மாமரம் நிறைந்து இருக்கும் அந்த இடத்தில் சிறிய அளவில் வள்ளிக்கிழங்கையும் பயிர் செய்தார் ஒருவர். ஒரு நாள் வள்ளிக்கிழங்கு எடுக்கும் பொழுது அதில் ஒரு வள்ளிக்கிழங்கு மட்டும் எடுக்கவே முடியலைங்க. என்னடா இது, ஆச்சரியமா இருக்கிறதே என்ற சந்தேகத்துடன் இதை விடக்கூடாது என்ற முடிவுடன் தோண்டி பார்த்தார். மண்ணுக்குள் ஆச்சரியம் காத்து இருந்தது. ஆம், மண்ணுக்குள் அவர் கண்டது வள்ளிக்கிழங்கு இல்லைங்க, வள்ளி மணவாளன், முருகப்பெருமானின் சிலை. இதை கண்ட அந்த நபர் ஊர் மக்களிடம் கூறினார். ஊர் மக்கள் முருகப்பெருமானுக்கு அந்த இடத்திலேயே கோவில் கட்டி முருகப்பெருமான் சிலையை பிரதிஷ்டை செய்தார். பொதுவாக இறைவனை வர்ணித்து பாடி அழைப்பார்கள். ஆனால் சில வகுப்பினர் இறைவனின் பெயரை உச்சரித்தாலே இறைவன் மகிழ்ந்து அவர்களுக்கு காட்சி தருவார். அப்படி முருகப்பெருமானின் நாமத்தை உச்சரித்து வந்த ஆதிவாசி கூட்டத்தில் இருந்த சிலர் அந்த முருகப்பெருமானின் சக்தியை உணர்ந்தார்கள். அதனால் அவர்களும் தங்கள் சக்திக்கு ஏற்ப வேலவனின் கோவில் சிறப்பாக பூஜை செய்து நற்பணிகள் செய்தும் வந்தார்கள். சரி, இப்பொழுது மாமரத்தின் ஊற்று நீர் மகிமை வாய்ந்தது என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம். முருகப்பெருமானை வணங்க கேசவன் என்ற பக்தரும் அவருடைய குடும்பத்தினரும் வந்தார்கள். மலைமேல் முருகன் இருக்கின்றான், அதனால் நீ இங்கிருந்தே முருகனை வணங்கு, நாங்கள் உனக்கு பிரசாதம் எடுத்து வருகிறோம் என்றார்கள் உறவினர்கள். காரணம், கேசவனுக்கு இதய பாதிப்பு இருந்தது. முருகப்பெருமானை தரிசித்து என் உயிர் போனால் அது என் பாக்கியமே என்று கூறி கேசவன் மலை மீது ஏறினாராம். முருகப்பெருமானை கண்குளிர தரிசித்துவிட்டு மலையில் இருந்து இறங்கி வந்தபோது தண்ணீர் தாகம் ஏற்பட்டதுங்க. நெஞ்சு அடைப்பது போல் இருந்தது. இதை கேட்ட கேசவனின் குடும்பத்தினர் பயந்தார்கள். நான் அப்பொழுதே சொன்னேனே, கேட்டாயா? இப்பொழுது பார், எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. கடவுள் இருக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை, அதற்காக இப்படியா என்று உடன் வந்த உறவினர்கள் திட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் கேசவனின் குடும்பத்தினர் பயந்தார்கள். இருங்க, ஏன் இப்படி கத்துறீங்க? அவருக்கே நெஞ்சு வலி, இன்னும் கத்துனா அதிகமாக நெஞ்சு வலி ஆயிடாதா என்று அவர் குடும்பத்தினரும் கத்த ஆரம்பித்தார்கள். கேசவனின் குடும்பத்தினருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றார்கள். இந்த மலையில் தண்ணீருக்கு எங்கே போவோம் என்று நினைத்து கொண்டே அந்த மலைப்பகுதியை சுற்றி பார்த்தபொழுது ஒரு மாமரத்தின் அடியில் ஊற்று நீர் வருவதை கண்டார்கள். அந்த ஊற்று நீரை எடுத்து கேசவனுக்கு தந்தார்கள். கேசவன் அந்த ஊற்று நீரை முருகா என்று கூறிக்கொண்டே பருகினார். நீரை பருகிய சில நிமிடத்திலேயே படபடப்பு குறைந்தது. சாதாரண நிலைக்கு வந்து சரியாக இயங்க ஆரம்பித்தது. இதய நோயாளி என்ற நிலை மாறியது. இந்த மாமரத்தின் ஊற்று நீருக்கு சக்தி இருக்கிறது என்பதை பக்தர்கள் உணர்ந்தார்கள்.
மாமரத்தின் அடியிலிருந்து ஊற்று நீர் வருவதனால் முருகப்பெருமானுக்கு மாவூற்று வேலப்பர் என்று பக்தர்கள் அழைக்க ஆரம்பித்தார்கள். காமாட்சி அம்மன் காஞ்சி தலத்தில் மாமரத்தின் அடியில் தவம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றாரே, அதேபோல் இந்த மாவூற்று வேலப்பரை வணங்கினால் குரு பிராப்தம் கிடைக்கும். பல வருடங்களால் வியாதியால் அவதிப்பட்டவர் மாவூற்று வேலப்பரை வணங்கி இந்த மாமரத்தின் ஊற்று நீரை தலையில் தெளித்து கொண்டாலே தீராத வியாதிகள் நீங்கும் என்கின்றார்கள் நம்பிக்கையுடன் அங்கிருக்கும் பக்தர்கள். நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு எதை செய்தாலும் அது நன்மையாகவே முடியும். முருகனிருக்க பயமில்லை, கந்தனிருக்க கவலை இல்லை, சுக்குக்கு மிஞ்சிய கஷாயமும் இல்லை, சுப்பிரமணிக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள். என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.